Praise the Lord. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எபிரேயர் 10:38. நம்முடைய பிழைப்பு எதில் இருக்குதுன்னா நம்முடைய விசுவாசத்தில் இருக்கு. நிறைய பேர் நம்மகிட்ட பழப்பு என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம வேலையை தான் நம்ம பிழைப்பாக சொல்கிறோம். நான் டாக்டராக இருக்கிறேன், இன்ஜினியராக இருக்கேன், நான் பாஸ்டராக இருக்கிறேன், நான் ஒரு டெய்லராக இருக்கிறேன், நான் ஒரு வியாபாரியாக இருக்கேன், நான் ஒரு கிளர்க்காக இருக்கேன், நான் ஒரு சூப்பர்வைசராக இருக்கிறேன், நான் ஒரு மேனேஜராக இருக்கிறேன், நான் ஒரு பேங்கராக இருக்கிறேன் அப்படின்னு நம்முடைய வேலையை தான் நம்ம பிழைப்பாக சொல்லுவோம். ஆனால் வேதம் வேலையை பிழைப்பாக அது சொல்ல. ஆனால் வேதம் வேலைக்கு போகணும்னு சொல்லுது. ஏன்னா கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த போது அவரில் அந்த தோட்டத்தை பண்படுத்துகிற வேலையை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் வேலைக்கு போகணும். ஆனால் அந்த வேலையே நம்முடைய பழைப்பாக இருந்து விடக்கூடாது. அதனால தான் இங்கே நம்ம வாசிக்கிறோம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று. நான் ரொம்ப காலமாக நான் நினச்சிட்டு வந்தேன் ஊழியத்தில் தான் நம்முடைய பிழைப்பு இருக்கிறது என்று. அப்புறம் தான் கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்கு வெளிப்படுத்தின போது தான் எனக்கு தெரிஞ்சது என்னோட பிழைப்பு ஊழியத்தில் இல்லை, அது விசுவாசத்தில் இருக்கிறது என்று. அதை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய பிழைப்பு உங்கள் வேலையில் இல்லை, உங்களுடைய விசுவாசத்தில் தான் இருக்கிறது. ரோமர் 14:23 வாசிக்கிறோம், விசுவாசத்தினால் வராத எதுவுமே பாவம். சின்ன காரியம்னாலும் சரி, பெரிய காரியம்னாலும் சரி, கர்த்தரிடமிருந்து விசுவசித்து நாம் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. நம்ம வேலையை மட்டும் ஆசீர்வாதமாக நம்பி இருப்போம் அப்படின்னா அந்த சம்பளம் வாங்கும்போது தான் நமக்கு சந்தோஷம் ஏற்படும். மாதத்துக்கு ஒரு நாள் தான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை காண்போம். ஆனால் விசுவாசத்தில் நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் மாதத்தோட 31 நாளும் வருஷத்தோட 365 நாளும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நமக்கு 31 நாளும் வருமானம் வருகிற நாளாக இருக்கும். நிறைய பேர் ஆவிக்குரிய மக்கள் ஏழ்மையாக இளமையாக பஞ்சத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க செய்கிற வேலையில தான் ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுனால அந்த மாதம் 31 அவங்க சம்பளம் வாங்குகிற அந்த சம்பளம் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையை முடிவு பண்ணுகிறது என்று நினைக்கிறாங்க. இல்லை, கர்த்தருடைய வார்த்தை, நாம் அவர் மேல் கொள்கிற விசுவாசம் 31 நாளும் நமக்கு ஆசீர்வாதங்களை நன்மைகளை தாராளமாக அது கொண்டு வரும். அப்போ நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி, நம் வாழ்க்கையின் ஜெயம், நம் வாழ்க்கையின் உயர்வு, வாழ்க்கையின் மேன்மை, நம்ம சுக வாழ்வு, குடும்ப நல் வாழ்வு, பொருளாதார வாழ்வு, செழிப்பின் வாழ்வு எல்லாமே விசுவாசத்தில் தான் அடங்கி இருக்கிறது. அதனால தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். Praise the Lord. God bless you.